தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்த நபர் அங்குள்ள போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரை படித்து பார்த்ததும் அதிர்ந்து போன போலீசார் உடனே தங்களது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார்கள். அவர்களும் உடனே காவல் நிலையத்திற்கு வர அந்த இடமே பரபரப்பாக மாறியது. அந்த புகாரில் 1998 முதல் 2014 ஆண்டு வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அதனை தான் புதைத்ததாகவும் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைய வைத்தார் அந்த நபர். விசாரணை செய்தபோது திடுக்கிடும் தகவல்களை அவர் தெரிவித்தார். புகார் கொடுத்த பட்டியலின நபர் கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா கோயிலில் கடந்த 1995 முதல் 2014 ஆண்டு வரை துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த தன்னுடைய கண்காணிப்பாளர் தன்னிடம் ஒரு பெண்ணின் உடலை கொண்டு வந்து புதைத்துவிட கூறியுள்ளனர். விபத்தில் அவர் உயிரிழந்திருக்கலாம் என நினைத்த அவர் அந்த உடலை புதைத்திருக்கின்றனர். பின்னர் அடுத்த நாளே வேறு ஒரு பெண்ணின் உடலை கொண்டு வந்து அதையும் புதைக்க கூறியிருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணின் உடலில் ஆடைகள் ஏதும் இல்லாமல் உடலில் காயங்கள் இருந்துள்ளன. இதனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடித்துள்ளார். இதே பாணியில் அடுத்தடுத்து உடல்களை கொண்டு வந்து புதைக்கச் சொன்னதால் அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னால் இனி புதைக்க முடியாது என கூறியதாகவும், அதற்கு உடல்களை புதைக்கவில்லை என்றால் உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே போன்று கொன்று புதைத்து விடுவோம் என அவர்கள் மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இப்படியே 1995 முதல் 2014 ஆண்டு வரை 100க்கும் மேற்பட்ட உடல்களை புதைத்தும் எரித்தும் உள்ளதாக பகீர் தகவல்களை தெரிவித்துள்ளார். தன்னிடம் கொடுக்கப்பட்ட உடல்களில் பல சிறுமிகளின் உடல்களும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒருமுறை தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணையே பாலியல் வன்கொடுமை செய்ததால் அச்சத்தில் அங்கிருந்து குடும்பத்துடன் அண்டை மாநிலத்தில் தலைமறைவாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்போது இந்த புகாரை அளித்துள்ளேன் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த புகார் மனுவுடன் தான் புதைத்த உடல்களை தோண்டி எடுத்து அந்த புகைப்படத்தையும் அவர் இணைத்துள்ளார். தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் உடல்களை தோண்டி எடுத்து இந்த மரணங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மரணங்களுக்கு பின்னால் சக்தி வாய்ந்த நபர்கள் இருப்பதாகவும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டால் அவர்களின் அடையாளங்களை வெளிப்படுத்துவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். புகார் அளித்த நபரின் அடையாளங்களை போலீசார் மறைத்துள்ள நிலையில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தையே உறைய வைக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.